உங்களுக்கு தெரியுமா 2 கருவிகள் மூலம்தான் நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம். அது என்னன்னு சொல்ல முடியுமா? உனக்கு தெரியும்னா சொல்லு. அஹிம்சையாலையும் சத்தியாகிரகம் மூலமாவும் காந்தியடிகள் தான் நமக்கு சொன்னாரு. ஆமா. உனக்கு அஹிம்சையோடைய அர்த்தம் தெரியுமா? எனக்கு நீ சொல்லிக் கொடுத்தா சரியா இருக்கும்னு தோணுது. அஹிம்சைங்கிறது துன்பம் கொடுக்கறவங்களையும் மன்னிக்கிறது. அந்த மாதிரி ஒரு மனிதர் எதிர்த்து நிப்பாரு, ஆனா அவரு எதிரிய மன்னிச்சிடுவாரு. அப்படி மன்னிக்கிறது மூலமா எதிரி தான் தவற உணரும்படி செய்வாரு. இந்த பண்பை நீங்க இந்த கதையில சரியா புரிஞ்சுக்கலாம். அதை நீங்களே பாருங்க. அஹிம்சை. ஒரு குடியிருப்பு பகுதியில் நிறைய பசங்க இருந்தாங்க. அவர்கள் நண்பர்கள். தினமும் சாயங்காலம் அவர்கள் மைதானத்தில் கூடுவார்கள். ஏய் நவீன், நாம இன்னைக்கு கால்பந்து விளையாடலாமா? சரி, விளையாடலாமே. ஹேய், அங்க பாரு, அந்த புது பையன் இங்கதான் வந்துட்டு இருக்கான். ஆமா, அவன் பேர் ரவி. என் பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்கான். ஓ, அவன் நம்ம கிட்ட தான் வரான். ஹாய் ரகு, நான் உங்க கூட சேர விரும்புறேன். உங்க குரூப்ல என்ன சேர்த்துப்பீங்களா? நிச்சயமா. ரவி, இவன் தான் நவீன். நவீன், இவன் தான் ரவி. ஹலோ, நீ தாராளமா எங்க கூட சேர்ந்துக்கலாம் ரவி. ஆனால் நவீன் ரவியிடம் குறும்புத்தனம் செய்ய நினைத்தான். மறுநாள் சாயங்காலம் ரவி வந்தபோது நவீன் வேண்டுமென்றே அவன் மீது பந்தை போட்டான். அம்மா, விளையாட்டுனே அப்படிதான், வந்து விளையாடுவா. விளையாட்டுல இதெல்லாம் சகஜம், விளையாடு. அடுத்த முறை ரவியின் பாட்டிலிலிருந்து தண்ணீரை நவீன் கீழே கொட்டிவிட்டான். ரகு, நவீன் என்னை எப்பவுமே துன்புறுத்துறான். நிச்சயமா இதை நான் அவனுக்கு திருப்பி கொடுக்க போறேன். ரவி, அது தப்பு. நீ அப்படி செய்யக்கூடாது. நாங்க உன் நண்பர்களா இருக்கணும்னு சொன்னேன். அதனால அவன்கிட்ட நல்லா நடந்துக்கோ. அவன் உன்னை நிச்சயமா புரிஞ்சுக்குவான். மறுநாள் சாயங்காலம் நவீன், இந்த இனிப்பை எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க. இதை நான் உனக்கு கொடுக்கலான்னு தான் இங்க வந்தேன். என் மேல உனக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்லையா? நிச்சயமா எனக்கும் கோபம் இருந்தது. ஆனா உன்னை நான் திரும்பவும் நோகடிக்க விரும்பல. உன் கூட நண்பனா இருக்கத்தான் ஆசைப்படுறேன். என்ன மன்னிச்சிடு ரவி. நான் இனிமே உன்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். உன்கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயும் இப்படி நடந்துக்க மாட்டேன். இந்த மாதிரி மன்னிக்கிற கொள்கைக்கு தான் அஹிம்சைன்னு பேரு. நவீன், இன்னையில இருந்து நீ இதை பின்பற்றுவான்னு நான் நம்புறேன். அஹிம்சை ரொம்ப நல்லது. 3 பேரும் நல்ல நண்பர்கள் ஆயினர். இனிப்பை பரிமாறிக்கொண்டனர். அஹிம்சை. வன்முறையை தவிர்த்தல். பர்பஸ்லி, வேண்டுமென்றே அல்லது உள்நோக்கத்துடன். பிராங்க், குறும்புத்தனம்.